கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு. ஸோ நம்ம சம்டைம் மறந்துடுறோம் அதை, சரிங்களா? எந்த நேரம் உங்கள் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்கும். அந்த கத்தி அப்படி இருக்கணும். உங்களோட ஸ்கில்ஸ் உங்கள் கையில் அப்படி வச்ச சர்ன்னு வெட்டணும், சரிங்களா? நீங்கள் பேசினாலே தட்ஸ் இட், வெட்டந்தே தெரியக்கூடாது. வெட்டிட்டீங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க, போடா குத்துறீங்க, அவங்களுக்கே தெரியாது. என்ன சார் பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு. அது இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறீங்களா? அந்த கவனம் அங்கே இருக்குதா? சஸ்டெயின் இல்லாத ஒரே காரணம் தான். பிகாஸ் ஒன்று நம்ம கற்றுக்கிட்டோம், ஒன்று அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இன்னொன்று ப்ராக்டிஸில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிட்டு திரும்பி போகிறோமா, இல்லை அந்த ப்ராக்டிஸ் மிஸ்டேக்லேயே ஓடிக்கிட்டு இருக்கா? வண்டியில் ப்ராப்ளம்னா என்ன செய்யணும்? முதல் ஒர்க் ஷாப்புக்கு போகணுமா இல்லையா? அதே மாதிரி உங்களோட ப்ரெசன்டேஷன், உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட ஞானத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ரிப்பேர் பண்ணணும். நம்ம என்ன செய்வோம்? மற்றவங்களை ரிப்பேர் பண்ணுறதுலேயே நம்ம நேரம் ஓடிடுது. நம்மளை ரிப்பேர் பண்ணுறது நம்ம கவனிக்கிறதே இல்லை. அப்போ என்ன ஆகும்? சேலஞ்ச் தான். எப்போதும் சொல்லணும்ல, உங்கள் முகத்தில் ஒரு கரை இருக்குது, அழுக்கு இருக்குது. நீங்கள் கண்ணாடி மண்ணுக்கு இருந்துட்டு கண்ணாடியை துடைப்பீங்களா, உங்கள் முகத்தை துடைப்பீங்களா? ஏன்னா கண்ணாடியிலையும் தெரியும், உங்கள் உருவம் தெரியும், அங்கேயும் அந்த மார்க்ஸ் இருக்கும். எத்தனை பேர் போய் கண்ணாடி துடைப்பீங்க? ஐயோ கண்ணாடி பாரு, இது போகுமா? போவே போகாது. ஏன்னா அந்த அழுக்கு எங்கே இருக்குது? முகத்தில் இருக்குது. ஸோ அதனால சம் சிச்சுவேஷன் நம்ம வரும்போது நம்ம பிறரை திருத்த பார்க்குறோம், மாற்ற பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயத்தை புரியுற, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். கடவுள் நம்மளுக்கு அந்த வேலையை கொடுக்கல. யாரையும் திருத்துறதுக்கோ யாரையும் மாற்றுறதுக்கோ நம்ம வேலையே கிடையாது. நம்புங்க. நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணலாம், சொல்லலாம். சொல்கிறது என் கடமை, கேட்கறது உன் தலையெழுத்து, முடிஞ்சு. அவ்வளோதான். சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கனவு லட்சியத்தோடு நீங்கள் போய்கிட்டு இருக்கணும். தவிர அங்கேயே நின்று மாட்டிக்கிட்டு ஏன் தான் அப்படி நடக்குது, ஏன் சொன்னது கேட்க மாட்டேறான்னு நீங்கள் நிம்மதி இழந்துருவீங்க, சந்தோஷத்தை இழந்துருவீங்க, உங்கள் கவனம் செதறி அடிபட்டு போகும். ஸோ அதனால் வேணாம், அந்த துன்பம் வேணாம். ஆண்டவன் உங்களுக்கு நிறைவாக கொடுத்துருக்கான், பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் சொல்லிவிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க உங்கள் ஜேர்னி. பிகாஸ் யூ ஹேவ் அ ட்ரீம், யூ ஹேவ் அ ஜேர்னி. நீங்கள் பாருங்கள், எல்லாருமே நம்மளை பிடிச்சவங்க இல்லையே. பெரிய பெரிய நிலையில் ஆளுங்களாம் பாருங்கள். ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் பாருங்கள். 100 பேர்னா 80 பேர் அவங்கள பாராட்டுவான், 20 பேர் குறை சொல்லுவான். அதுக்காக அவங்க நினச்சி உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையே? போய்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா காலம் பதில் சொல்லும். எந்த சூழ்நிலையும் ஒரு காலம் பதில் சொல்லும். உங்கள் கடமையை செஞ்சு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். ஓகே.